ட்ராமா கூப்பன் சீன்லேயே ஒரு பொண்ணை காமிக்கிறாங்கல்ல, இவங்க தான் நம்ம ட்ராமாவோட ஹீரோயின் ஷ்வான். நம்ம ஹீரோயினும் ஒரு கம்பெனி முன்னாடி நின்றுட்டு நம்ம சின்ன வயசுலேருந்து கண்ட கனவெல்லாம் நிறைவேறிச்சுன்னு சொல்லிட்டு கம்பெனிக்குள்ளே போகிறாங்க. கம்பெனிக்குள்ளே போனது அங்கே இருக்க எம்ப்ளாயீஸ் நம்ம ஹீரோயினுக்கு அட்டென்ஷன்றதே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போன்னு ஒருத்தன் நம்ம ஹீரோயின் கையில் இருக்க பண்ணை பிடுங்குறான். பிடுங்கிட்டு நான் தான் இந்த ஃபுட்டு ஆர்டர் பண்ணலையே நீ யாருன்னு கேட்குறான். அதுக்கு நான் டெலிவரி பண்ணுற பொண்ணெல்லாம் கிடையாது, நானும் இங்கே வேலை பார்க்க வந்திருக்கேன்னு ஹீரோயின் சொல்கிறா. நம்ம ஹீரோயினும் பாஸ் இருக்க ரூமுக்கு போகிறா. உள்ளே போனோடனே பாஸும் வராரு. வந்து யாரும்மா நீ, உட்காரு உட்காரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஹீரோயினும் உட்காந்துட்டு ஒரு செகண்ட் நல்ல சகுனமாக இருக்கே அப்படின்னு நினச்சி அப்போ நம்ம பாஸும் ஹீரோயினுடைய கிராஜுவேஷன் ஃபைலை பார்த்துட்ருக்காரு. அதில் ஹீரோயின் வந்து ஆர்ட் அண்ட் டிசைனில் ரொம்பவுமே அதிகமாக ஸ்கோர் வாங்கியிருக்காரு. அப்போ நம்ம பாஸ் எனக்கு நீ ஒன்று சொல்லு, இவ்வளோ ஸ்கில்ஸை வச்சுட்டு இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு இங்கே நிறையா கம்பெனி இருக்குது, பட் எனக்கு இந்த கம்பெனி தான் ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம ஹீரோயின்னு ஒன்று சொல்ல, அதை பார்த்தா நம்ம பாஸ் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி வெல்கம் டு அவர் கம்பெனின்னு சொல்கிறாரு. இங்கே கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் இப்போ ஒரு வீடு பார்க்க வராங்க. வீட்டோட ரேட்டை கேட்ட ஹீரோயினுக்கு தலையே சுற்றி இங்கேருந்து தப்பிச்சா போதுண்டா சாமின்னு ஓடிட்டுருக்காங்க. அந்த காலனியோட கேட்டும் க்ளோஸ் ஆகிருக்க நம்ம ஹீரோயின் வேறு வழியே இல்லை, குரங்கு மாதிரி தான் போய் ஆகணும்னு சொல்லிட்டு அதில் ஏறி பாதி வழியிலே நம்ம ஹீரோயின் மாட்டிக்கிறா. கடவுளே என்னை காப்பாற்ற யாருமே இல்லையான்னு பார்க்கும்போது அப்போ தான் நம்ம ஹீரோயின் ஹீரோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறா. இவன் தான் நம்ம ட்ராமாவோட ஹீரோ. ஹீரோவும் யார் அந்த கோமாளின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வெளியே தூக்கி போட்ட பேக்கை அவர் திருப்பி உள்ளேயே தூக்கி போட்டு அவர் பாட்டுக்க போகிறார். அப்போ ஹீரோயினும் ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லும் போது இந்த காலத்தில் பொண்ணு எவ்வளோ தைரியமாக இருக்காங்க, ஒழுங்கா நீ ஏன் கீழே இறங்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. அந்த சவத்தை பிடிச்சிட்டு ஹீரோயின் அரை மணி நேரமாக தொங்க கடுப்பான நம்ம ஹீரோ கேட் ஆட்டி ஹீரோயினை கீழே தள்ளிடுறாரு. கடுப்பான நம்ம ஹீரோயினும் எந்திரிச்சு திட்ட வர்றதுக்குள்ளே ஹீரோ அங்கேருந்து ஓடியே போயிடுறாரு. நம்ம ஹீரோயின் புது வீடு பார்க்க வந்திருக்காங்க. அங்கே இருக்க ஆளும் இந்த வீடு உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோயினும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஹீரோக்கு யாரோ கால் பண்ணுறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த ஆள் தான். அந்த பொண்ணு வீட்டை ஓகே பண்ணிடுச்சுன்னு அவன் சொல்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோவும் சரி என்னோடய வீட்டோட ரூல்ஸை ஃபுல்லாக நீ அவகிட்ட சொல்லு அப்படின்னு சொல்கிறான். இந்த வீட்டுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்குது, அதை ஃபுல்லாக நீ ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோயினும் ஓகேன்ற மாதிரி சொல்கிறா. அதுக்கு அவனும் சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த வீடை ஃபஸ்ட்டு நீட்டாக வச்சுக்கணும், முக்கியமாக ஸ்பைசி ஃபுட்ஸ் நீ எதுவுமே சமைக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறான். ஓகேன்னு சொல்லி நம்ம ஹீரோயினும் வீடை கன்ஃபார்ம் பண்ணுறா. ஸ்பாட்டில் பார்க்கலாம். பாய்.